மனைவியுடன் கள்ளக்காதல் வைத்திருந்த டெலிவரி பாயை ஆட்டோவில் கடத்தி கொலை செய்ய முயன்ற கணவன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. செங்கல்பட்டு அருகே ஆட்டோவில் கடத்தப்பட்ட இளைஞர் ஹரி இவர்தான். இவரை கடத்தி வந்து கொலை செய்ய முயன்றதாக மதன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏன் அவர் கொலை முயற்சியில் ஈடுபட்டார்? திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பழவேலி அருகே ஒரு இளைஞர் கதறும் சத்தம் கேட்டது. அங்கிருந்த பொதுமக்கள் ஓடிச் சென்று பார்த்தபோது ஆட்டோவில் வைத்து ஒரு இளைஞரை 4 நபர்கள் சேர்ந்து சரமாரியாக தாக்கிக் கொண்டிருந்தனர். பொதுமக்களை கண்டவுடன் அவர்களில் 2 பேர் தப்பியோடினர். 2 பேர் சிக்கினர். பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்க அவர்கள் விரைந்து வந்து சிக்கியவர்களை பிடித்தனர். தாக்கப்பட்டவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர்களிடமிருந்து 2 வீச்சறிவாள்களை கைப்பற்றினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தாக்கப்பட்டவர் துரைப்பாக்கம் எழில் நகரைச் சேர்ந்த ஹரி என்பதும் தாக்கியவர் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த மதன் என்பதும் தெரிய வந்தது. அதையடுத்து சிக்கியவர்கள் தந்த பகீர் தகவல்கள் போலீசாரையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் மதன் ரேணுகா தேவி தம்பதி. காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு 4 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. மதன் ஷேர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் ஹரி அமேசான் இணைய வணிக நிறுவனத்தில் டெலிவரி பாயாக பணியாற்றி வந்தார். மதனின் மனைவி ரேணுகா தேவி அமேசான் இணையதளத்தில் அடிக்கடி பொருட்களை வாங்குவார். ஹரிதான் ரேணுகா தேவி வீட்டிற்கு அடிக்கடி பொருட்களை டெலிவரி செய்து வந்தார். இந்த பழக்கத்தின் அடிப்படையில் இருவருக்கும் இடையில் நட்பு ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது. கள்ளக்காதலை அறிந்த கணவன் மதன் அதிர்ச்சி அடைந்து மனைவியை கண்டித்துள்ளார். தொடர்ந்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். போலீசார் ஹரியையும் ரேணுகா தேவியையும் அழைத்து கண்டித்து கவுன்சிலிங் கொடுத்துள்ளனர். இதனிடையே 2015ஆம் ஆண்டு தேனாம்பேட்டை சாலையோர குடியிருப்புகளில் வசித்தவர்கள் துரைப்பாக்கம் எழில் நகருக்கு மாற்றப்பட்டனர். அந்த வகையில் ஹரியும் தனது குடும்பத்தினருடன் எழில் நகருக்கு மாற்றப்பட்டார். அந்த நிலையிலும் ஹரி ரேணுகா தேவி கள்ளக்காதல் தொடரவே மதன் நிலை குலைந்தார். கடும் மன அழுத்தத்திற்கு ஆளான மதன் 3வது மாடியிலிருந்து விழுந்து தற்கொலைக்கு முயன்று மீட்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் மனைவியின் மீது வைத்த அன்பினால் ஹரியை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார். தனது நண்பர்கள் ராமு, குமார், பழனியுடன் சேர்ந்து ஆலோசனை செய்தார். அதன்படி திங்கட்கிழமை தரமணி அருகே நேரு நகரின் அலுவலகத்திற்கு வெளியே ஹரி நின்று கொண்டிருந்த போது ஆட்டோவில் வந்த மதன் கும்பல் அவரை அள்ளி தூக்கி போட்டு கடத்தி சென்றது. செல்லும் வழியில் ஆட்டோவில் வைத்தே ஹரியை அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. சிசிடிவியில் கண்காணித்துக் கொண்டிருந்த போலீசார் உடனடியாக காஞ்சிபுரம் எஸ்பி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பழவேலியில் கொலை முயற்சி நடந்து கொண்டிருந்த போதே போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து 4 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் கைதான மதன், குமார், ராம், பழனி ஆகிய 4 பேர் மீதும் போலீசார் கொலை முயற்சி, தாக்குதல், கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மனைவியின் கள்ளக்காதலனை கொலை செய்ய முயன்று கணவன் கைதான சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது கிரைம் டைம்.